தன்னுடைய இருப்பை நிரூபிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல பேர் வந்து இணைஞ்சுட்டாங்க அப்படிங்கவும், கட்சிய வந்துட்டு தமிழ் தேசியத்தின் பால் நாங்கள் எவ்வளவு சீராக இயங்குகிறோம் பாருங்க, அப்படிங்கிற மாரி காமிக்கணும்னு அவர் விரும்புறாரு. கட்சியினுடைய கொடியை புலிக்கொடியாக, அதுவும் அண்ணன் சீமான் வரைந்த புலியை. அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்துட்டு வரைகலையாக உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வரைகலை. அது வந்துட்டு தலைவர் கொடியில் இருக்கக்கூடிய புலி கிடையாது. அல்லது சோழர் காலத்து புலியும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்காக வரையப்பட்ட ஒரு புலியினுடைய வடிவம். அத அப்படியே தூக்கி கொண்டு போய் தன்னுடைய கொடியில வச்சுட்டு, பாருங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல பேர் வந்ததுனால அவர்களுடைய இத நாங்க ஏற்றுக்கொண்டு வந்தோம் அப்டின்னாரு. இன்னொருத்தர் கூட கேட்டாரு. அப்ப பாமகலேருந்து பல பேர் வந்தாக்க நீங்க அதுல இன்னொரு மாம்பழத்தையும் சேர்த்து பக்கத்துல போட்டுப்பீங்களா? அப்படிங்கிறது கூட கேட்டாரு. ஸோ அப்படியாக கொள்கையற்று அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, சில ஓட்டுக்களை தன் பக்கம் பிரிச்சிடணும். இந்த தடவ தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளணும். ஒரு சீட்டு குடுக்குற இடத்துல 2 சீட்டு குடுத்துற மாட்டாங்களாங்கிற ஏக்கத்துல அவர் வந்துட்டு பல விஷயங்கள செய்றாரு. அதில் ஒரு விஷயமாகத்தான் இதையும் வந்துட்டு ஒரு கொச்சையாக இப்படி விமர்சிச்சா நம்மளும் ட்ரெண்டிங்ல வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ